மதுராந்தகத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி. வருக வருக என வரவேற்கிறார் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் பணிகள் வேகமெடுத்துள்ளன. அதற்கேற்ப அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை வேகப்படுத்தியுள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் பேச்சுவார்த்தை துவங்காத நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அதில் ஜி.கே. வாசனின் தமாக, அன்புமணியின் பாமக உள்ளிட்ட கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளன. ஏற்கனவே ஏ.சி. சண்முகத்தின் புதிய நீதி கட்சியும் இதே கூட்டணியில் நீடிக்கும் நிலையில் டிடிவி தினகரனின் அமமுகவின் வருகை தேஜ கூட்டணி தலைவர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் இன்றைய கூட்டத்தில் தேஜ கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மேடையேற உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை அதிமுக பாஜக தலைவர்கள் மேற்கொண்டுள்ளனர். மோடி வருகையின் போது சுமூகமான கூட்டணியை அமைத்து தனக்கிட்ட பணியை சிறப்பாக செய்து முடித்ததை நிரூபிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் சுற்றி சுழன்றி பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தேஜ கூட்டணியில் இணைந்து தங்கள் இருப்பை உறுதி செய்துள்ள கட்சிகள் அடுத்தபடியாக தாங்கள் விரும்பும் தொகுதி பட்டியலுடன் பியூஷ் கோயல் பழனிசாமியை சந்தித்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னையில் நேற்று பியூஷ் கோயலை சந்தித்த தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவரது கட்சி போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை அவரிடம் அளித்தார். கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற தமாக ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி என 3 இடங்களில் போட்டியிட்டது. இதிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓட்டு வாங்கியது. இதனால் இம்முறை சட்டசபை தேர்தலில் குறைந்தபட்சம் 12 தொகுதிகளில் போட்டியிட அந்த கட்சி விரும்புகிறது. அந்த வகையில் தங்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருப்பதாக கருதும் 10 தொகுதிகளின் பட்டியலுடன் பியூஷ் கோயலை சந்தித்த வாசன் அங்கு சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட விரும்புவதாகவும் தெரிவித்ததாக தமாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்து பழனிசாமியுடன் கலந்தாலோசித்து நல்ல முடிவெடுக்கப்படும் எனவும் வாசனிடம் கோயல் உறுதியளித்துள்ளாராம். அதேபோல் பாமக அன்புமணியும் வன்னியர்கள் செல்வாக்குமிக்க தொகுதிகளை குறிவைத்துள்ளதாக தெரிகிறது. குறிப்பாக தருமபுரி மற்றும் சுற்றுவட்டார தொகுதிகள், வட தமிழகத்தின் சில பகுதிகள் என முக்கியமான தொகுதிகளை அவர் எதிர்பார்ப்பதாக பாமக வட்டாரங்கள் கூறின. தேஜ கூட்டணியில் மீண்டும் இணைந்துள்ள அமமுக தினகரனும் தன் பங்குக்கு தஞ்சை, பேராவூரணி, மன்னார்குடி, தேனி மற்றும் தென் மாவட்டங்களில் சில இடங்கள் என தனக்கு செல்வாக்குமிக்க பகுதிகளில் போட்டியிட விரும்புவதாகவும் இதுகுறித்து கோயலுடன் விரைவில் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி பங்கேற்கும் இன்றைய தேஜ கூட்டணி கூட்டம் முடிந்ததும் அடுத்தது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை வேகமெடுக்கும் என பாஜக, அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கூறினர்.